பிராட்வே பேருந்து நிலையம் மூடப்படுவதால் அங்கிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் வரும் 24ஆம் தேதி முதல் ராயபுரம் தீவுத்திடல் தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து பிரித்து இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் 650 கோடி ரூபாயில் வணிக வளாகங்களுடன் கூடிய பேருந்து முனையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக பேருந்து நிலையம் மூடப்படுவதால் அங்கிருந்து இயக்கப்படும் பேருந்து தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய முதலீட்டாளர்கள் கடந்த ஆண்டில் அதிக அளவில் தங்கத்தில் முதலீடு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு முழுவதும் தங்க ETF திட்டங்களில் சுமார் 43,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் சங்கம் மற்றும் உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளன. இது 2024ஆம் ஆண்டை விட 3 மடங்கு அதிகம். டிசம்பர் மாதத்தில் மட்டும் 11,600 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்திய ETF திட்டங்களின் தங்க கையிருப்பு 95 டன்களாக உயர்ந்து உலகில் 6வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது. பங்குச்சந்தை முதலீடு குறைந்த லாபம் அளித்த நிலையில் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை முதலீட்டாளர்கள் தேர்வு செய்வதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். 2025 டிசம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 167 மருந்து மாதிரிகள் தரமற்றவை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய மற்றும் மாநில ஆய்வகங்கள் இணைந்து நடத்திய சோதனையில் இந்த 167 மருந்து மாதிரிகள் நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகோல்களை நிறைவேற்ற தவறியிருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் காசியாபாத், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் மற்ற நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட 7 போலி மருந்து மாதிரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தையிலிருந்து இத்தகைய மருந்துகளை அகற்றவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கால்நடை விவசாயிகளில் 38 விழுக்காட்டினர் பால் விற்பனையில் ஆர்வம் காட்டுவதில்லை என தெரியவந்துள்ளது. 15 மாநிலங்களில் 7,300 வீடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் கால்நடை வளர்ப்பவர்களில் 1/3 பங்கிற்கும் அதிகமானோர் பால் விற்பனையை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் வணிக ரீதியாக பால் விற்காமல் தங்கள் குடும்பத்தினரின் ஊட்டச்சத்துக்காக பயன்படுத்துகின்றனர். விவசாயத்திற்கு தேவையான உரம் மற்றும் உழைப்பிற்காகவும் மட்டுமே மாடுகளை வளர்க்கின்றனர். ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஹிமாச்சல் ஆகிய மாநிலங்களில் பாலை விட சாணம் விற்பனையில் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டுவது தெரியவந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் விவசாயிகள் பிரம்மாண்ட போராட்டம் நடத்தினர். வன உரிமை சட்டங்களின் கீழ் நில உரிமை, ஸ்மார்ட் மீட்டர்கள் நீக்கம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி 2 நாட்கள் பேரணி சென்றார்கள். விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். வீட்டில் இருந்தபடியே காவல்துறையில் புகார் அளிக்கும் மக்களுக்கு ஏதுவான புதிய திட்டத்தை தெலுங்கானா அரசு செயல்படுத்த உள்ளது. இதன்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் போன்ற 7 உணர்திறன் வாய்ந்த பிரிவுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் 100 அல்லது 112 என்ற எண்ணுக்கு அழைத்து தகவல் தெரிவிக்கலாம். காவல்துறை அதிகாரிகளே பாதிக்கப்பட்டோரின் வீடு அல்லது அவர்கள் விரும்பும் இடத்திற்கு நேரில் வந்து புகாரை பெற்று அங்கேயே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார்கள். FIR நகல் வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் வழியாக உடனே அனுப்பப்படும். இந்த முறை வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. திருப்பூர் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கவிஞர் வைரமுத்துவுக்கு வரவேற்பளித்த கூட்டத்தில் காலணி வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 45 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கூட்டத்துக்குள் செருப்பை வீசியதாக கூறப்படுகிறது. அந்த பெண் வீசிய செருப்பு கூட்டத்துக்குள் பறந்து வந்து விழுந்தது. ஆனால் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் கவிஞர் வைரமுத்துவை பாதுகாப்பாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். ஷிம்லாவில் ஹெலி டாக்ஸி சேவை தொடங்கியுள்ளது. சஞ்சௌலி ஹெலிபோர்ட்டிலிருந்து ஹெலி டாக்ஸி சேவைகளை முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுக்கு தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் இயங்கும் இச்சேவை
சிம்லாவை சண்டிகர், குலு மற்றும் கின்னார் ஆகிய பகுதிகளோடு இணைக்கிறது. பயண கட்டணம் ஒருவருக்கு 3500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹெலி டாக்ஸி மூலம் சாலை வழியாக பல மணி நேரம் எடுக்கும் பயணம் வெறும் 20 முதல் 30 நிமிடங்களாக குறையும். முதற்கட்டமாக 6 இருக்கைகள் கொண்ட ஹெலிகாப்டர்கள் இயக்கப்படுகின்றன. உச்சத்தில் இருந்த கறிக்கோழி விலை தற்போது சரிய தொடங்கியிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி மொத்த விற்பனையில் 1 கிலோ 152 ரூபாய் என உச்சம் தொட்ட விலையேற்றம் இன்று ஒரே நாளில் 7 ரூபாய் குறைந்து 142 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கறிக்கோழி விற்பனை மந்தமடைந்ததாலும் தேக்கமடைந்துள்ள கோழிகளை விற்பனை செய்யவும் இந்த விலை குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில்லறை விற்பனையில் 1 கிலோ இறைச்சி 250 ரூபாய் முதல் 320 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் ஜனவரி 27ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை விட்டு விலகிய நிலையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நாளை முதல் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை ஓய்ந்த நிலையில் தற்போது உறைபனி தாக்கம் அதிகரித்துள்ளது. இன்று காலை கொடைக்கானல் ஏரி பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஏரியை சுற்றியுள்ள புல்வெளிகள் எங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல உறைபனி படர்ந்து காணப்படுகிறது. அதிகாலை வேளையில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் இந்த இதமான குளிரையும் ஏரியின் எழில்மிகு காட்சிகளையும் கண்டு வியந்து ரசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் ஒரே நாளில் சவரனுக்கு 4,120 ரூபாய் அதிகரித்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கான வரி எச்சரிக்கையை திரும்பப் பெறுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்ததால் தற்போது தங்க விலை குறைந்திருக்கிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவில் பேருந்து மற்றும் கண்டெய்னர் லாரி மோதிக்கொண்டதில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். நெல்லூரிலிருந்து 36 பயணிகளுடன் ஹைதராபாத் நோக்கி சென்ற தனியார் பேருந்து நந்தியால் அருகே சென்றபோது டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்தது. எதிர்பாராத விதமாக சாலையின் தடுப்பை தாண்டி எதிர் திசையில் வந்த லாரி மீது மோதி தீப்பிடித்தது. இதில் பேருந்து ஓட்டுநர், லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகியோர் உடல் கருகி உயிரிழந்தனர். மற்ற வாகன ஓட்டிகள் பேருந்து கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை மீட்டதால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.